The idea behind PS ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே PS பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. நான் அது சண்டை போட்டு தான் வாங்கினேன். நான் சித்தால் தீபாவளி சாங்கில் ஒரு சென்டரில் ஒரு மரம் இருந்தது. மரத்து பக்கத்தில் ஒரு ஷேட் போட்டேன். பிசி வந்து தட்டி அது ரிமூவ் பண்ணிட்டு தான் பெட்டர். அது டைம் இருக்குது, கரெக்டாக சொல்லு, எடுக்கணுமா எடுத்துடுறேன், எடுத்துடு பெட்டர் அப்படின்னு. அது எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் நடக்குது பாரு, அந்த டைமில் பிசி வந்து ஃபுல் ஸ்டோரி நான் கேட்டதே கிடையாது. எந்த படத்துக்கு நீ என்ன எடுக்க போகிற அதை பற்றி சொல்லு ஃபஸ்ட்டு. ஏன்னா இல்லைனாக்கா உன்னோட ஐடியா நான் வந்து இன்னொருத்தரை கூப்பிடுவேன். இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் இவங்க ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். இல்லைன்னா சண்டே தான் வரும். பொன்னியின் செல்வனில் கூட when I say something he will listen, when he says something if it is okay with me I will listen. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு கான்வர்சேஷன் உங்கள் கூட வச்சுக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் வாழ்த்துக்கள். சமீபத்தில் செவ்வாழியர் விருதும் வாங்கியிருந்தீங்க. எஸ் சார். மணி சாரோட படம் பொன்னியின் செல்வன் மாதிரியான படம் வந்து அவரோட ஸ்டைலில் இல்லாத ஒரு படம். பிகாஸ் அவர் வந்து அவருடைய படங்கள் அதிகமாக நாங்கள் இவ்வளோ பெரிய மேசிவான செட் ஒர்க்ஸாக நாங்கள் பார்த்தது எக்ஸப்ட் PS1 அண்ட் PS2. ஸோ நீங்கள் அவரோட ஆரம்ப படத்துலேருந்து ஃபார் அ லாங் டைம் அந்த PS2 வரைக்கும் உங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஆர்க் லைக் மணிரத்னம் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் மணிரத்னம் டில் பொன்னியின் செல்வன் 2 நீங்கள் பார்த்தப்போ எப்படி இருந்தது? அண்ட் த ஐடியா பிஹைண்ட் PS ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே PS பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. நான் அது சண்டை போட்டு தான் வாங்கினேன். அது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, கரெக்டு தான். எல்லாருக்கும் தெரியாது சினிமாவில் எல்லாமே செட்டு வந்துடும், அவங்க காசு அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு. எல்லாமே பட்ஜெட்டில் தான் போட்டோம். எல்லாமே பட்ஜெட்டில் தான் ஒர்க் பண்ணோம். அங்கே தான் உங்களுக்கு வந்து டென்ஷனாக வரும். நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு 10 கேமரா இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இப்படி நினச்சிட்டுப்பான். ஒரு கேமரா தான் கொடுப்போம், அது மேலே எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யூ ஹாவ் டு பிரேக் யுவர் ஹெட்ஸ். தட்ஸ் வேர் யுவர் ஹெல்த் வில் கோ. It is not whether I do it or not, but the first thing which gets you hitting is the health. இதுக்கான்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு அது எப்படி வரும்? இந்த 10 கேமரா எப்படி காட்ட முடியும்? ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் ஆல் தட். ஓகே. ஸோ தட்ஸ் a long process. Long process இல்லை, it's a very hard process. ஓகே. ஸோ நத்திங் கம்ஸ் ஈஸி. உனக்கு எல்லாம் கஷ்டப்பட்டால் தான். இப்போ பொன்னியின் செல்வனில் கூட சிலது வந்து ஒன்று when I say something he will listen, when he says something if it is okay with me I will listen. இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவேன், அது வேறு மாதிரி எடுத்துன்னு போகும். ஓகே. அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. பட் ப்ளஸ் பாயிண்ட் வித் இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேதாவி இல்லை, நான் தான் மேதாவி, அப்படி இல்லை. ஆனால் அது ப்ராசஸில் கற்றுக்குறாங்க பாருங்க டோட்டலாகவே. இது மட்டும் இல்லை, ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லை, மியூசிக்கும் சரி, கேமரா, எவ்ரி டைரக்டர் ஹேஸ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். இதுவும் இப்போ எதுவுமே ஒன்று கற்றுக்கலன்னா கூட இட்ஸ் அ ஃபால்ட். கண்டிப்பாக. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். கிரேட் சார். சின்ஸ் நான் அந்த பொன்னியின் செல்வனால இந்த பாயிண்ட்டை வைக்கிறேன். ஒரு புக்காக மக்கள் மத்தியில் ஒரு ஐடியாலஜி இருக்கும் சார். இதுதான் வந்தியத்தேவன், இதுதான் நந்தினி அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ புக்காக படிக்கிறப்போ அவங்களுக்குமே வந்துட்டு அந்த மதிலாக இருக்கட்டும், அந்த கோட்டையாக இருக்கட்டும், அந்த கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு மக்கள் மத்தியிலுமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயந்தான், அவங்களோட இமேஜினரியில் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது புக்கிலேருந்து மணியம் சார் போட்டார், அதை விட்டுணும். இல்லை நான் மணியன் சார் சொன்னதே இல்லை இந்த மணி ஸ்டேஷன் அவர் போட்டார். அவர் டைம் இருந்தது, அவ்வளோ தூரத்துக்கு அவர் போட்டார்.
மணி செல்வன் கூட நல்லா தெரியும் எனக்கு, என் கிளாஸ்மேட் தான். பட் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அது உள்ளே பூந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் நான் அந்த வழி. இப்போது இதில் ஒரு கொஞ்சம் கிமிக் இருக்குங்க. ஒன்று திருவிளையாடலெல்லாம் பண்ண ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. யார்? கங்கா சார். அந்த ரேஞ்சே வேறு, இந்த ரேஞ்சு வேறு. பட் இந்த ஆடியன்ஸுக்கு அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு அந்த ஆடியன்ஸில் சேஞ்சில் நீ எப்படி காட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. அப்புறம் நான் ஃபுல் ஸ்டோரி நான் கேட்டதே கிடையாது எந்த படத்துக்குமே. நீ என்ன எடுக்க போகிற அதை பற்றி சொல்லு ஃபஸ்ட்டு. ஏன்னா இல்லைன்னாக்கா உன்னோட ஐடியா நான் வந்து இன்னொருத்தர் கொடுத்துருவேன். ஸோ அது பெட்டர், எப்போவுமே பெட்டர். ஒரு படம் வரும்போது அதை படத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது ஒன்று. 2 படம் 3 படம் வந்துடுச்சுனாக்கா வராது. பட் இருந்தாலும் ஒரு படம் தான் பண்ணுவேன். வந்துருந்தேன்னாக்கா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்னாக்கா இப்படி தான். அந்த ஒரு படத்தில் இந்த ஒரு செட்டில் என்ன வருதுன்னாக்கா அது மட்டும் ஸ்கெட்சஸ் போட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஆல்டர்னேஷன்ஸ் என்ன இருக்குதோ அதை கரெக்ஷன் பண்ணிக்குவேன். ஓகே ஓகே சார். So everything will come something different, but at the same time, see, we have to give the basic art direction. We have to give the provision for the cameraman to do his work, because there will be about 40 fellows behind him. சும்மா லைட் அப்படின்னாக்கா எல்லாம் 40 பேர் போவானுங்க அங்கே, இந்த லைட்டை விட்டுடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது வந்து டைரக்டர் வந்து கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து எடுத்து கொடுக்குறது தான் ஆர்ட் டைரக்டரோட வேலை. பட் இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். இல்லைன்னா சண்டே தான் வரும். இப்போ எனக்கும் பிசிக்கு மற்ற கேமராமேன் வரும். பட் பிசிக்கு எனக்கும் அந்த சண்டேல கத்துவோம், இல்லை கட்டி வேணாம் அப்படின்னு. இப்போ இது இப்போ நான் சிறுத்தாள் தீபாவளி சாங்கில் ஒரு சென்டரில் ஒரு மரம் இருந்தது. மரத்து பக்கத்தில் ஒரு ஷேட் போட்டேன். மரத்து பக்கத்து ரவுண்டில் எப்போவுமே கானா பஜானா வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அதில் தான் அடிப்பாங்க. நான் என்ன செஞ்சேன், இந்த மரம் மட்டும் செப்பரேட்டாக இருக்க இங்கே கொடுத்துட்டாக்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் செட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் ஜூனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செட் பண்ணிட்டு மேலே அது ரூஃப் போட்டேன். இவங்க 2 பேர் வந்தாங்க, மிஸ்டர் மணிரத்னமும் மிஸ்டர் பிசி ஸ்ரீராம். 2 பேர் வந்து, அதுவும் என்ன டைமே இல்லை, 1.5 நாள் 2 நாள் கொடுத்தாங்க அது அந்த செட்டுக்கு. ஜென்ரலில் தோட்டபேட்டா ஏதோ கூப்பிட்டோம். சரியே இல்லை, அந்த ரூஃப் எடுத்துட்டா பெட்டர் அப்படின்னு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னா எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு சின்ன வேலை செய்யுங்க, 15 நிமிஷம் கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே வளர்ச்சிட்டு வாங்க, சுற்றிட்டு வந்துட்டிங்கனாக்கா வாட் எவர் ஐ சே, இஃப் யூ வாண்ட் மீ டு ரிமூவ் இட் நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே நான் மேஸ்திரி சொல்லி ஜெய்பாலன் யாரோ ஒரு கார்பெண்டர் தான், அவனை மேலே ஏறி சொல்லி நான் சொல்லுவேன். சொல்லிட்ட அப்புறம் கரெக்டாக சவுண்டு கொடுத்துருவோம், நான் சவுண்டு அப்படின்னு. ஸோ இவங்க வந்தது பிசி வந்து தட்டி அது ரிமூவ் பண்ணிட்டா தான் பெட்டர். அது டைம் இருக்குது, கரெக்டாக சொல்லு, எடுக்கணுமா எடுத்துடுறேன், யூ வாண்ட் மீ டு டேக் இட் ஆஃப், ஐ டேக் இட் ஆஃப். சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துடு பெட்டர் அப்படின்னு. வேணும்னா போட்டுக்கலான்னு. அப்படி இல்லை, வேணும்னா போட்டுக்கலான்னு திருப்பி அந்த கார்பெண்டரெலாம் திருப்பி கூப்பிடணும். நீ டிசைட் பண்ணி இப்போ சொல்லிட்டேன்னா, இல்லை இப்போது இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சொன்னவங்க. அது எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் நடக்குது பாரு, அந்த டைமில் பிசி வந்து ப்ரீவியூ விட்டு நான் ப்ரீவியூ பார்க்குறது இல்லை. அது இவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. பிசி அப்புறம் வந்து ஜாயின் பண்ணப்பல அந்த டைமில் பிசி சொல்கிறாப்புல, டே அந்த நீ ரூஃப் எடுக்காது இருக்குது தான் காம்போசிஷன்ஸ்க்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு. சி தட்ஸ் த கிரேட்னஸ் ஆஃப் தட் கை. அதானே நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோம்,
நீ எடுக்கிறது நீ எடுத்துக்கோ, ம். நான் என்ன கொடுக்கணுமோ இப்போது ஒரு கேமராமேனுக்கோ ஒரு டைரக்டருக்கோ இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ம். பட் நான் இப்போ சந்திரமுகியில் அந்த வாக்கிங் ஏரியா இருக்குது, ஆ. அந்த வாக்கிங் ஏரியா வந்து அது கொடுக்கலனாக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த லொக்கேஷனுக்கு இது கனெக்ஷனே இல்லை. ம். இது 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 ஒன்று தான் கனெக்ஷன் இருக்குது, ம். இந்த பேசேஜ் ஒன்று தான் கனெக்ஷன். ம். ஸோ அதே வந்து நம்ம செகண்ட் இதில் வரும்போது கூட அதை ரிப்பீட் பண்ணேன். ஆ. புரியுது. ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து இப்போ சினிமாவில் பிளாக் அவுட் போட்டுட்டு ஐயோ இன்னைக்கு கோர்ட்டு ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னால் தான் அவன் லாயரு. ம். அவன் ரெட்டு கோட் போட்டுன்னு வந்துட்டான்னா லாயர் இருக்க மாட்டான். அதே மாதிரி டாக்டர் கூட ஸ்டெத்தஸ்கோப் ஒன்று வச்சுட்டு பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து டேபிள் மேலே வச்சாருன்னா ம். அவர் டாக்டரு ம். அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் சினிமாவில் சில நுவான்சஸ் எல்லாம் இருக்கும். ம். இது பண்ணால் தான் கரெக்டு, இது பண்ணால் தான் கரெக்ட், இதெல்லாம் இருந்தால் தான் இது ஒரு பேலஸ், இதெல்லாம் இருந்தால் தான் இது வந்து இந்த இடம் அப்படின்றது அந்த மாதிரி தான் ஸ்டடி, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய ஒர்க்ஸை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. லைக் நிறைய பேர் உங்களோட அசிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க, உங்கள் ஒர்க்ஸை அனலைஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. லைக் பாலிவுட்லேயுமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அண்ட் நிறைய பேர் இன்னும் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சினிமாவுடைய பரிமாண வளர்ச்சின்ற அப்படிங்கிறது லைக் இட்ஸ் வே அஹெட். லைக் வெப் சீரிஸாக மாறி இருக்கு, மூவி ஃபார்மேட்டில் இருக்கு, லைக் அண்ட் இது இன்னும் பெருசாக போயிட்டு தான் இருக்க போகுது. அண்ட் ஆர்ட் ஒர்க், அந்த செட் டைரக்ஷன், அந்த இதுலேயுமே வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. லக்கியா. யா. ஆமாம். ஸோ இப்போ வரக்கூடிய த யங் ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம், த ஒன் பேசிக் ரூல் தே ஷுட் ஃபாலோ ஃபார் எவர் அண்ட் எவர். டு நோ ஹவு டு ட்ரா. அவ்வளோதான். ஓகே. மற்றதெல்லாம் வீடியோ கிடைக்குது, கூகுள் கிடைக்குது, அதெல்லாம் கிடைக்குது. ஓகே. ஸோ basically you have to be very observant and very dedicated to that and sincerely. You be sincere to your work. Any job, not only art direction, any job will take care of it. You have to have the sincerity, dedication and that foundation to do these things. Right, sir. That's all. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் டைம் சார். இட் வாஸ் வெரி இன்சைட்ஃபுல். எனக்கு என்னன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னது இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆகிற டைமில் அப்படி. ஆமாம், அதான் பார்த்துன்னு இருக்கேன். இப்போ சொல்லிட்டு பிறகு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன மாஸ்டர் கிளாஸே எடுத்துட்டாரு. ஆமாம், பட் இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார். ஏன்னா இன்னைக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாருக்குமே. பட் நீங்கள் சொன்ன நபர்களுடைய படங்களை போய் திரும்பி பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னொரு டைமென்ஷன். only grievance is no film except for 1 or 2 films. No, at the most 3 films. தவிர nobody were talking, everybody were talking about budget தான். இதில் வெரி ஃபியூ ஒரு செட்டு மட்டும் சொல்கிறேன், அஞ்சலிக்கு போட்ட செட்டு, தட் அப்பார்ட்மெண்ட், அதெல்லாம் மணிச்சாரும் கேமராமேன் மது அம்பட்டு எல்லாம் பாம்பே, டெல்லி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா கல்ச்சர் மோர். அப்போ இங்கே நம்ம இல்லை. இவங்க சடனாக வந்துட்டு ஆமாம் அந்த செட் எங்கே போடுறோம் அப்படின்னாரு. என்ன செட்டு அப்படின்னா, இது 25 டிசம்பரில் நடந்த கதை. அது டேட் நான் குறிப்பிட்டு ஆகுது, நல்ல ஞாபகம் எனக்கு. 25 ஸ்டார்ட் பண்ணி எப்போ செட் வேணும்னாக்கா 1ஆம் தேதி வேணுமா, ஜனவரி, நியூ இயருக்கு. சரி எவ்வளோ பட்ஜெட்டுனாக்கா அப்போ ஜிபி இருந்தப்போ பேசணுன்னாக்கா 5 ரூபா, 5 lakhs. அதுக்கு நானே உட்காந்துக்கிட்டு அக்கௌண்ட் ஒரு பக்கத்தில் போடுவா, செங்கல் எவ்வளோ கொண்டு வந்தானா, மண் எவ்வளோ கொண்டு வந்திருக்கானா, என்ன இது ஒரு பக்கம். 100 ஒர்க்கர்ஸு 5 days 5 lakhs. அந்த டோட்டல் ரோட் லேயிங்லேருந்து மொத்தம் ஃப்ளாட்ஸு இதெல்லாம் பண்ணும். இன்டீரியர் ஒன் செட் வந்து செப்பரேட்டாக 40 lakhs என்னமோ, 30 lakhs அது ஆச்சு. அதுக்கு அப்போவே 30 lakhs கூட ஆயிருக்காது. நான் 30 lakhs ஆயிருக்காது. ஏன்னா இது எக்ஸ்டீரியருக்கே 5 lakhsனா அது வந்து ₹1 1 or 1.5 ஆயிருக்கும். ஏன்னா பிகாஸ் வி ஆர் புட்டிங் த சீலிங் இன் தட், வால்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த டீல்வுட் பாக்ஸ் இந்த இதுக்கிட்டெல்லாம் கிடைக்கும். அங்கே வந்து வாங்கிட்டு நல்லா சீவிட்டதில் அதை வந்து டோட்டலாக ஃப்ளோரிங்கை போட்டேன்.
எவ்ரிபடி வேர் அஸ்டானிஷ்ட் அபவுட் தட் செட். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த டென்ஷனில் தான், அதனால தான் ஸ்கெட்சு கூட சீக்கிரமாக வந்துடும் எனக்கு. இப்போ போட கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஜென்ரலாக ஸ்பீடை போடுவார், அவர் ஸ்பீடை போடுவார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பீடெல்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்பீடை போடலன்னாக்கா அவன் பட்ஜெட் இப்படி கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்னாக்கா நடக்காது. அவங்க ரெடியாக இருக்கும்போது பியூட்டிஃபுல்லாக 5 days அந்த ஒர்க், அந்த இட்ஸ் அ மாஸ்டர் ஒர்க். அயலம் போகும்போது இந்த ஃபோட்டோகிராஃபி வச்சு போனாக்கா அவன் நம்ப மாட்டேன்ட்டான். இது 5 நாளில் நீங்கள் பண்ணல அப்படின்றான். ஸோ திஸ் வாட் வி டிட், தட்ஸ் வாட் இஸ் த ப்ரெஸ். பியூட்டிஃபுல் அதுதான். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தர்மாக்கோல் கொண்டு வந்தது கூட நான் தான். தர்மாக்கோல் வந்து முன்ன பிட்டாக கட் பண்ணி விற்கிறாங்களா. நம்ம பெயிண்டர் பையன் ஒருத்தன் கிருஷ்ணான்னு இருந்தான், வெரி குட் ஆர்டிஸ்ட். நல்ல நல்ல பியூட்டிஃபுல் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க என்கிட்ட. பட் எவனுமே இப்போது ஜாஸ்தி இல்லை. இப்போ இருக்கிறவங்க சில பேர் தான் இருக்காங்க. இவனா செஞ்சேன், இல்லை சார் அது எங்கே அங்கே பர்பேங்க் ஸ்டூடியோஸில் பார்த்தேன். ஒரு 12 feet 1 2 3 24 feet லென்த்தில் ஒரு சோல்ஜர் மாதிரி இப்படி பண்ணாங்க. எங்கே திருடா இவ்வளோ பெரிய சோல்ஜர் தர்மாக்கோலில் பண்ணியிருக்காங்க, டைரஃபோமோ என்னமோ சொல்கிறாங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தாக்கா இங்கே வந்தப்புறம் அதை தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். கேட்டாக்கா இங்கே கிடைக்குது சார். அது ஒன்லி திங் இஸ் இவங்க வந்து கட் பண்ணி விற்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அந்த கட் பண்ண பீஸு, அதுக்கப்புறம் ஃபெவிகாலு, அதுக்கு ஒரு லேபரு, இது ஒட்ட வைக்கிறதுக்கு 4 தொடப்பம் குச்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு ராக்ஸ் பண்ணேன், பெரிய பெரிய ராக்ஸ். இப்போ அது குப்பை மாதிரி பண்ணுறாங்க ஹைதராபாத்தில். இப்போ அந்த பிளாக்காக வாங்கிட்டு, குப்பைன்னா குப்பை தான், நினச்சாக்கா தர்மோகால் தான். இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம இங்கே பண்ணோம். இதெல்லாமே கிரேட் சார், கிரேட். அல்ல, யூ ஹேவ் டு இன்வென்ட் சர்டன் திங்ஸ். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒரு ஆர்ட் ஒர்க், ஒரு செட்டை நம்ம போட்டதுக்கப்புறம், அந்த செட்டை நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து அதை டெமாலிஷ் பண்ணுறோம் அப்படின்றப்போ, ஒரு ஆர்ட் டைரக்டராக அது ஒரு மோஷன் பார்க்கவே மாட்டீங்க, இருக்கவே மாட்டாங்க. இருக்கக்கூடாது, இருக்கவே மாட்டேன். ஏதாவது செவனிஸ் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா சார்? ஒவ்வொரு செட்டில் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோம், இந்த ஞாபகார்த்தமாக ஏதாவது? அதுவும் அதில் ட்ராயிங்கில் தான் இருக்கும். ஓகே. ஒரு சீரீஸ் இருக்குது, அந்த ட்ராயிங்கில் தான் இருக்கும் எல்லாமே. நல்லா போட்டு கழடாசிடுவாங்க எல்லாத்தையுமே. ஓகே. அப்புறமா ஸோ அது வந்து புரியுது சார். பட் அதுக்கான போய் கலெக்ட் பண்ணிடுவேன். அது ஏதோ அதுக்குள்ளே நம்ம வேறு ஸ்டூடியோ போயிடுவோம், இல்லை அதை அந்த மாதிரி. அது கேட்கும் போதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு சார், அது ஸ்கிராப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு. பட் அந்த டெமாலிஷிங் பார்ட் தான் இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் யூ. புரியுது சார். தேங்க்யூ சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். இன்சைட்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.